கும்ப ராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை, அதுவே பெரிய விமோச்சனம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் அசிங்கப்படுத்திருப்பாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க, அவங்களெல்லாம் மறந்துடுங்க. அவங்கள நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத உங்களோட முன்னேற்றம் தடைப்படும். எல்லா விதமான விஷயத்திலும் இருந்த தடை தாமதங்கள் விளங்கக்கூடிய நேரம் சார், அதான் ரொம்ப முக்கியம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும் போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7.5 சனி நடந்தும் கூட அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த ஜென்ம ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல வெளிச்சமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு ஒரு லைட் இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருண்ட வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அந்த இருள் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகக்கூடிய ஆரம்ப நேரம். அப்போ அந்த இருள் இல்லாமல் இருக்கும்போது என்னன்னா நிறைய விஷயங்களை சாதிக்க பிறந்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அது முக்கியமாக அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். சார் நான் அப்படி தான் பெருசாக பிளான் பண்ணி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன், நல்லா அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே நடந்துச்சு. ஆனால் எப்போ இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதோ, எப்போ ஜென்ம சனி ஆரம்பிச்சதோ அப்படியே தூளாக நான் உடஞ்சி போயிட்டேன் சார், நசுங்கி போயிட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், வேலை போயிடுச்சு, தொழில் போயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன், பணம் வர வேண்டிய இடத்துல வரலை, இன்வெஸ்ட் பண்ண இடத்துல திருப்பி கிடைக்கல, நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணேன் அவர் திருப்பி தரல, இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுத்தேன் அவர் திருப்பி தராதனால நான் இப்போ இந்த கடனை கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி எண்ணற்ற கஷ்டங்களுடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய
ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் அமைய போது அது எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் பழைய மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன, அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரம். அதற்கு கால சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. திருப்பியும் உங்களால் வெற்றி பெற முடியும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இழந்ததை பற்றி கவலைப்படாதீங்க. இழந்ததை நினச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் ஒரு கை பார்க்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி மட்டும் போகணும். உங்களை 4 பேர் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்களெல்லாம் மறந்துடுங்க. அவங்கள நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, தேவையில்லாத உங்களோட முன்னேற்றம் தடைப்படும். வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் திருப்பி அவங்களெல்லாம் ஜெயிக்க தான் போகிறீங்க. ஆனால் அதை யோசிக்காமல் நீங்கள் உங்கள் என்ன செய்யணுமோ அந்த செயலில் கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதனால் கண்டிப்பாக தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி உண்டு, லாபங்கள் உண்டு, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பாருங்கள், எப்போவுமே கும்பராசி என்பதற்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்ற ராசிக்காரங்களாம் கிடைச்ச வாய்ப்பு தான் எடுத்து வேலையை செய்வாங்க. ஆனால் இந்த கும்பராசி என்பவர்கள் தான் கிடைக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அது எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஐடியாஸே கிடையாது, உங்களுக்கு தெரியாத ஷார்ட்கட்ஸே கிடையாது, உங்களுக்கு தெரியாத ஞானமே கிடையாது, உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அப்போ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். வேலை இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, வேலை சூப்பராக கிடச்சிரும். வேலையில் நெருக்கடியாக இருக்குன்னா மாறிக்கொள்ளக்கூடிய நேரம், வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் கும்பராசி என்பது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது வெளில வேறு எதாவது ட்ரை பண்ணுறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன், எனக்கு ஹோல்டில் வச்சுருக்காங்க, எனக்கு ரிசல்ட் வரல, எனக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, கூப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை எல்லாமே மாறி வேறு ஒரு வேலை கிடைக்கும். அதே போல் நிறைய கும்பராசி என்பவர்கள் என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கவங்க பயங்கரமான பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க. திரும்பி கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு வீசா எக்ஸ்பயர் ஆகி அங்கேயே ஏதோ ஒரு வாழ்க்கையை, ஒரு இருட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலை மாறும். அங்கேயே வீசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், அங்கேயே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு. அந்த வேலை இழப்புலேருந்து வர முடியாமல், காப்பாற்றிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் வெளிநாட்டில் பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பெயர்ச்சி கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும், வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். அங்கே பலவிதமான வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு, நல்ல சம்பளம் கிடைக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கங்க. கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி, ஜென்ம சனியிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை, அதுவே பெரிய விமோச்சனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்குது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பக்காவாக பண்ணக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கலை சார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், எல்லாத்தையும் தடங்கள் தான் வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி குடும்பத்தில் நடந்த சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. எல்லாருமே இணக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழல். கணவன் மனைவிக்குள்ளே அன்பு அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் அழகாக தீரும், கவலைப்படாதீங்க. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு சைடு இருந்தால் கூட அது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரு டைவர்ஸ் கேஸ்னு வச்சுக்கிங்க, அந்த டைவர்ஸ் கேஸை தேவையில்லாத உங்களை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சிக்க வச்சுருப்பாங்க. அந்த நிலை மாறும். அதேமாதிரி வேறு ஏதாவது ஒரு பணம் பிரச்சனை வச்சுக்கிங்க, நீங்கள் சாதாரண ஒரு 5 லட்சம் கொடுக்கலன்னு தான் இருந்திருக்கும், ஆனால் அவங்க இப்போ 50 லட்சம் கொடுக்கலன்னு கேஸ் போட்டு உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதேமாதிரி நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, அதேமாதிரி அடிதடி தகராறு, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இழந்து இருந்தேன் சார், நான் தூக்கமே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்லபடியாக எல்லா கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் முடியும், நல்லபடியாக இருப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரம் திருமணம் நடக்கிறது ரொம்ப விசேஷம். ஜென்மசனியில் கல்யாணம் ஆயிருந்துன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வந்திருக்கும், சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருந்திருக்கும். இப்போ கல்யாணம் நடக்கிறது நல்லது. திருமணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நின்று போயிருக்கு, நிச்சயம்லாம் ஆகி அந்த நிலை மாறி நீங்கள் புது ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சில நேரமாக இருக்குது. மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய நேரம். அதுமாதிரி குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்ட கும்பராசி, சதயம், அவிட்ட நட்சத்திரங்களால் நிறைய பேர் அந்த நிலை மாறி குழந்தை பேர் கிடைக்கும். 2வது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அமைப்பு உண்டு. வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு, எல்லா விதமான விஷயத்திலும் இருந்த தடை தாமதங்கள் விளங்கக்கூடிய நேரம் சார். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது, நடக்கலை. இதுதான் ஒரு ஃபைனலான ஒரு பலன்.
இந்த பலன் இல்லாமல் இருந்தது இப்போ எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகநிலங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், பிடிஎஃப்ல வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்களால் அதை முடிக்க முடியலைன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.